நான் ஃபாலோ பண்ற விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு கடைக்கு போறோம். என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் கிச்சன்னு மணி 7:30 மணி ஆச்சு. ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தா நான் அப்படியே கிளம்பிடுவேன். இந்த கடை வந்து புதுசுல பல பிளாகர்ஸ் போய் அதை எடுத்து போட்டு பல பேர் துவைச்ச கடை தான் ஆல்ரெடி. இதில் நிறைய கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு சிலர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் ஓவர் ரேட்டுன்னு இருக்கு. இல்லை நம்ம ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபுட் பிளாகிங்கை பொறுத்த வரைக்குங்க, இப்போ எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிச்சிருக்கு, நான் சூப்பர் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏன்னா இந்த கேரக்டர் தான் சொல்லையான்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து டேஸ்ட்லேயுமே மாறும். ஸோ அவ்வளோதான், வீடியோ பாருங்கள். சார் ஐஸ்கிரீம் மேலே வச்ச மாதிரி பார்க்குறக்கே உங்களுக்கு நல்லா இருக்கு. அவன் சாப்பிட்டா என்ன, சாம்பார் டேஸ்ட் பிடிச்சிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. கட்டுப்பட்டு சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம். இல்லையா உள்ளாகர் கூட வந்தாலே இதுதான். நான் பார்க்குற ஆயிட்டனா பரவாயில்லைங்க. அதெல்லாம் நீங்கள் நம்புங்க. ஒன்று இருக்கா ஒர்த்து ஆனால் 75 ரூபா. 75 இது என்ன 60 ரூபா. ஸ்டஃபிங்ப்பா அதுதான்ப்பா. எல்லாமே வந்து பெங்களூர் ஸ்டைலு ஹோட்டலு ஃபுட்டு. அன்னப்பூர்ணாலும் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு இல்லையா. இந்த மாதிரி ஹோட்டல் கீதா கேண்டீன் போயிடுவேன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறானுங்க. பொடி போட்டு பட்டர் போட்டு மசாலா போட்டு தராங்க. அங்கே மசாலா தோசையாக மட்டும்தான் இருக்கு. பூந்தி போட்டிருக்கானுங்க, கேரட்டு இனிப்பா இருக்கு, லஸ்ஸி மாதிரி இருக்கு, தயிர் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். தனியாக சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சாப்பிட்டா மிருதுவாக இருக்கு. ஏன்னா இதை ஊற வச்சிருந்தாங்க. இது வடை ஊற்றி சாம்பார் ஊற்றி கொடுக்குறாங்க ஊரில். இது ஊற வச்சுருந்தாங்க, தெரியல. ரெண்டுமே ஊற வைக்கணும் நியாயமா. ஊறியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கு. அதனால தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. 4 பேர் சேர்ந்து கட் பண்ணணும் போல கரம்பு. அதே சாம்பார் தானே, சாம்பாரில் தான் பிடிச்சானுங்க. இல்லை 12 ரூபாய்க்கு நான் கேட்குறேன் ஒர்த்து. ஏன்னா காஃபியே ரேட் அதிகம் தானே. 12 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆமாம் 12 ரூபாய்க்கு ஒர்த்து. ஏன்னா காஃபியே ரேட் அதிகம் தானே. நார்மல் காஃபியே எவ்வளோ வருது இப்போ வெளியே? 20 ரூபா வருதா? டீ 15 ரூபா. 12 ரூபாய்க்கு ஒர்த்து.